கௌந்தோதய உவாச்ச வச்சனம் தீரா விகிருஹ்ய சசரம் தனு அன்வாஸ்ய பশ্চিமாம் சந்தியாம் தத்ர வாசம் அகல்பயத். சுதீஷ்ணனிடத்தில் ஆணை பெற்றுக்கொண்டு ஆங்காங்கு 10 வருஷம் கழிச்சுட்டு திரும்ப வந்து சேர்றான். அதுபடி ஒரு ரிஷிகளா பார்க்க போனாலும் இல்லையோ, அப்புறம் அவர்கள்லாம் விழுந்து வணங்குறா ராமன். ராமா, இந்த ராட்சசால் படுத்துற பாடி எங்களால தாங்களே, கர்ப்பபூதாக பயாசனாக பயா ரட்சித்தவ்யாக பவத் விஷயவாசினா, உன்னால ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள், நீ என்னை ரட்சிக்க வேணும்னு விழுந்து வணங்கினார்கள். ராமன் ரொம்ப வெக்கமா இருக்கு எனக்கு, நீங்க கேட்கிற வரைக்கும் ஒரு ராஜா நான் காப்பாற்றாம இருந்திருக்கேன் இல்லையோ, ஹிரீரேஷாகி மமாதுலா, ஒரு பெண் வெட்கமடைகிறா போலே வெட்கப்பட்டேன். இதோ சூளுரைக்கிறேன், யாரெல்லாம் ராட்சசர்கள் உங்களை துன்புறுத்துகிறார்களோ அத்தனை பேரையும் கொண்டு முடிப்பேன். ஏதன் நிமித்தம் வச்சனம் தண்டகாயிதி விஸ்ருதம் நகிமே ரோசதே வீர கமனம் தண்டகான் பிரதி காரணம் தத்திர வக்ஷ்யாமி வதந்தியாஸ்ரூயதா மம புரா கில மகாபாஹோ தபஸ்வி சத்தியவாஞ்சுஷிகி. இதுக்கப்புறம் ஒரு வேடிக்கையான சரித்திரம் நடந்தது. ஆசிரமவாசிகளுக்கு எல்லாம் ராமன் சத்தியம் பண்ணிவிட்டார், உங்களை கண்டிப்பா ரட்சித்து கொடுக்குறேன்னு. 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. இவர் ஒண்ணு நடவடிக்கை எடுக்கிறத தெரியல. சீத்தை பார்த்தா நம்மோட ஏகாந்தமா இருக்கிற மோகத்துல பண்ண சத்தியத்தை இவர் மறந்து போயிட்டார் பொழுது அப்படின்னு சீத்தை நினைச்சு மெதுவா ஒரு கேள்வி கேட்டான். ஆமா, அந்த கையில எப்ப பார்த்தாலும் வில்லு பிடிச்சிருக்கு எதுக்கு என்று அவனை பார்த்து கேட்டான். இத திருக்கண்ணபுர பாசரத்துல திருவங்கியாழ்வார் சாதிக்கிறார். பாசிருமான் பாசம் சிறுவரமுன் நாசருத்த சிலையன்னோ கைத்ததர்த்த என்கின்றாளால் பொறுவரமுன் போர் தொலைத்த பொன்னாழி மத்துருகை என்கின்றாளால் ஒருவரையன் நின்னொப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்றாளால் கருவர போல் நின்னானை கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. கருப்பு தேகத்தோட ராமன் நிற்கிறார் இல்லையோ, சிறுவரமுன் நாசருத்த சிலையன்னோ கைத்தலத்த தென்கின்றாளால், இந்த வில்ல பொம்மையா பிடிச்சிருக்கிறா, எதுக்கு பிடிச்சிருக்கீன்னு கேட்டான். ராமன் கேட்டா, என்ன என் வில்ல பார்த்து ஆர்வத்தி சொல்றதா, என்ன சொல்லுகிறா? என்ன, நான் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு கதை, குட்டி கதை. கதையப்போ பிறந்த வீட்டுல இருக்கிறச்சே சீதை சுமாரா ஒரு 6-8 கதை சொல்றா. என் பிறந்த வீட்டுல இருக்கச்சே கேட்டிருக்கேன். பிறந்த வீட்டுல இருக்கச்சே ராமன் நினைச்சிருந்தார், இவ 6 வயசுக்கு இருந்ததுக்கே இத்தனை கதை சொன்னாள்னா, இவளை மட்டும் நாம 12-18 வயசு கல்யாணம் பண்ணிட்டோம், இன்னொரு ராமாயணை இவளே எழுதியிருப்போம் அப்படின்னு ராமனே நினைச்சுக்கிறார். அத்தனை கதை சொல்றா. என்னுடைய தாப்பனார் இந்த கதையை எனக்கு சொல்லி கொடுத்திருக்கா. ஒரு ரிஷி தபஸ் பண்ணியிருந்தாராம். யாரோ ஒரு வீரன், அவன் தீர்த்த யாத்திரை புறப்பட்டு போறான். கையில பெரிய கத்தி வச்சிருந்தான். கத்தியோட யாத்திரை போலாமா? அதனால இந்த ரிஷி கிட்ட வந்து, நீர் பாத்துக்கோ, நான் 1 மாசத்துல வந்துடுறேன். கத்திக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு ரிஷி சொன்னார். இல்ல அந்த மாதிரி சுவாமி சாதி கூட தீர்த்த யாத்திரை போறேன், நீ ஒத்தாட்சி பண்ணணும், அப்படி வச்சுட்டு போறேன். சரி, அங்க ஓரமா வச்சுட்டு போ அப்படி ரிஷி சொன்னார். வச்சா அவன் புறப்பு போயிட்டான். 5 நிமிஷம் ஆச்சு. ரிஷி கண்ணை மூண்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். யாரானு கத்தியை தூக்கின்னு போயிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். அதனால கத்தியை கொண்டு தன் பக்கத்துல வச்சுட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, பக்கத்துல தூக்கின்னு போட்டா என்ன பண்றதுன்னு மடியில தூக்கி வச்சிருந்தார். ஓம் நமோ விஷ்ணவே, மடியில தூக்கின்னு போட்டா என்ன பண்றதுன்னு கையில பிடிச்சிருந்தார். கத்தி கையில இருந்தா சும்மா விடாது, யாரையான குத்தனம் வெட்டணும்னு சொல்லிட்டே இருக்கும். கடைசியில் 4 பேர் கொண்டுட்டார் ரிஷி. இதான் நடந்தது. சீதை இந்த கதையை ராமன்ட்ட சொல்லிட்டு, கையில எப்ப பார்த்தாலும் வில்ல பிடிச்சிருந்தியானா கொல்லணும்னு தூண்டுராமா, இந்த வில்ல நாணை இறக்கி கீழே வச்சுடேன் வேணும்னு பேசினாத்த. அப்ப ராமன் புரிஞ்சு விட்டான், ஓ இந்த வில்ல வச்சுன்னு நம்ம ஒண்ணுமே பண்ணலேங்கிறத சுட்டி காட்டுறா போட்டு இந்த சீதை அப்படின்னு. அப்பகன் ஜீவிதஞ்சக்யாம் சாம்வா சீதே சலக்ஷ்மணாம் நகி பிரதிஜாம் சம்ஸ்ருத்திய பிராமணேபியோ விசேஷதா. சீதே, ஒரு நாளும் உன்னை நான் கைவிட மாட்டேன், விட்டாலும் இலக்குவன கைவிட மாட்டேன், விட்டாலும் பிரதிஜைய ஒரு நாளும் ராமன் கைவிட மாட்டான். நான் பண்ண பிரதிஜை தான், காலத்தை எதிர்பார்த்திருக்கிறேன். கண்டிப்பா ரிஷிகளுக்கு நாம் ஒரு நாளும் சுகத்தை ஏற்படுத்துவோம் என்று ராமன் மறுபடியும் சொல்ல, அதன் பிற்பாடுதான் சீதை சமாதானம் அடைந்தாள்னு சரித்தம். 10 வருஷம் கழிச்சுட்டு திரும்ப சுதீஷ்ணாசிரமத்துக்கு வந்து அகஸ்தியர தண்ட சமர்ப்பிக்கணும்னு ஆசையா இருக்கு, வழி சொல்லும்னு ராமன் கேட்கிறான். சுதீஷ்ணர் சொன்னார், ஆமா சரியா கேட்கறியே, 10 வருஷம் போயிட்டு வா, நான் ஒரு ஆசிரமத்துக்கு வழி காட்டுறேன்னு நானும் அகஸ்தியருக்கு அனுப்பணும் தான் நினைச்சிருந்தேன் என்ன சுதீஷ்ணர் சொல்ல, இங்கிருந்து தேகத்வா தூரம் அத்வானம் 4 யோஜனை தூரம் கிழக்கு, 4 யோஜனை தூரம் மேற்கு நோக்கி போங்கள். அங்கே அகஸ்தியருடைய தம்பியின் ஆசிரமம் வரும். அவரை வழிகாட்டு கொண்டு அங்கிருந்து மறுபடியும் மேற்கு நோக்கி 1 யோஜனை தூரம் போகுங்கள். அங்க அகஸ்தியருடைய ஆசிரமம் இருக்கும், நீ சேவிக்கலாம் என்று சுதீஷ்ணர் வழிகாட்டினார். அங்கிருந்து புறப்பட்டு போனார்கள். சுதீஷ்ணஸ்ய ஆசிரமபதம் புனரேவ ஆஜகாமஹ சதமாசிரமம் ஆகம்ய முனிபிர் பரிபூஜிதா யோஜனான் ஆசிரமாத்தத்த யாஹி சத்வாரி வை ததா தட்சிணேன மகான் ஸ்ரீமான் அகஸ்திய பிராதுராசிரம. அகஸ்திய பிராதாவுடைய ஆசிரமம் இருக்கு 4 யோஜனை. அங்கிருந்து 1 யோஜனையிலே ராமனுடைய
அகஸ்தியருடைய ஆசிரமம் இருக்கு. தட்சிணாந்திசமாஸ்தாய வனகண்டஸ்ய பார்ஸ்வதா தத்ர அகஸ்திய ஆசிரம் பதம் கத்வா யோஜனமந்தரம் ரமணீயே வனோத்தேசே பகுபாத உபசோபித்தே. ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் அங்கு சென்றார்கள். அகஸ்தியரை விழுந்து வணங்கி அவர் நிறைய மந்திரங்களையும் அஸ்திர சஸ்திரங்களையும் கொடுத்தார். அங்கிருந்து அவரிடத்துல விட பெற்று நாம் மிச்ச பொழுது கழிக்கணுமேன்னு கேட்டான். ஒன்னும் ரொம்ப இல்லை, இனிமே இருக்கிறது 1.25 வருஷம் தான் ராமனுக்கு. அத்தனை ஆண்டு கழிச்சாச்சுக்கோ. ஏன்னா முதல்ல சித்திரகூட வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் தண்டகாரண்யம் வந்து 10 வருஷமும் கழித்து மிச்சம் இருக்கிற நாளை கழிச்சுட்டு போன எங்கேன்னு அகஸ்தியர் இடத்துல கேட்டான். இருக்கு பக்கத்துல போனீங்கன்னா பஞ்சவட்டின்னு ரொம்ப ரமணீயமான இடம். பஞ்சவட்டியில போய் பர்ணசாலை கட்டிட்டு இரு அப்படின்னு அகஸ்தியர் வழிகாட்டி விட்டார். ததோ அப்ரவீன் முனிஸ்ரேஷ்டா சுத்வா ராமஸ்ய பாஷிதம் தியாத்வா முகூர்த்தம் தர்மாத்மா ததோவாச வசுபம் இதோத்வி யோஜனே காத பகுமூல பலோதகா தேசோ பகுமிருகா ஸ்ரீமான் பஞ்சவட்டியபிவிஸ்ருதா. பஞ்சவட்டின்னு அந்த இடத்துக்கு பேர். அங்க போய் நீ தங்கி இருக்கலாம் என்று சொல்லி அவரிடத்துல விட வச்சிருந்து அங்கே இருந்து மேற்கு நோக்கி நடந்து பஞ்சவட்டி அடைந்தான். அப்ப போற வழியிலேயே ஜட்டாயு மகாராஜரை சந்தித்தான். உன் தகப்பனாருக்கு நான் ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு ஜட்டாயும் சொல்லிக் கொண்டான். அவரை விழுந்த நமஸ்கரித்துட்டு பஞ்சவட்டிக்குள்ளே போய் வினதாச்ச சுகி பௌத்ரி கத்ரூச்ச சுரசாஸ்வசா கத்ரூர் நாகசஹஸ்ரந்து விஜக்ஞே தரணீதரான் கௌபுத்ரோ வினதாயாஸ்து கருடோ அருண ஏவச்ச தஸ்மாஜாதோ அகம் அருணாத் சம்பாதிச்ச மமாக்ரஜா. அருணன் இவர் அதாவது தங்களுடைய பிறப்பின் கதையை பத்தி தெரிவிக்கிறார். கத்ரு என்று ஒருத்தி, அவருடைய பெண் அதாவது கருடன், அருணன், ஆதிசேஷன், நாகங்கள் இவர்களெல்லாம் ஒன்றாக பிறந்திருக்கிறவர்கள். அதில் அருணனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். சம்பாதியின் மூத்தவருக்கு பேரு, ஜட்டாயுன் இளையவருக்கு பேரு. நாங்க 2 பேரும் ஒரு தடவை சூரியனை நோக்கி பறந்துட்டு இருந்தோம். அப்போது கிட்டக்கு போயிட்டோம். சூரியனுடைய ஒளிப்பட்டு சரக்கு உதிர்ந்து பட போறதேங்கிறதுக்காக என் தம்பியோட உடம்ப நான் அதாவது என்னுடைய அண்ணா சம்பாதி என்னுடைய உடம்ப மூடிக்கொண்டார். அப்ப சம்பாதியினுடைய இறகுகள்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துருத்து. நான் தான் அந்த தம்பி ஜட்டாயு என்ன தன்னை பத்தி அறிமுகப்படுத்தி கொண்டார். சோகம் வாச சகாயஸ்தேன் பவிஷ்யாமி எதிச்சதி சீதாஞ்சதாத ரட்சிஷ்யே தொய்யாதே சலக்ஷ்மணே. ராமலக்ஷ்மண சீதர்களே, இந்த இடத்துல நீங்க இருக்கிற வரைக்கும் என்னால் ஆன ஒத்தாச்சியை நான் பண்ணுவேன் அப்படின்னு ஜட்டாயு சொன்னார். அவசியம் எப்ப ஒத்தாசி வேணும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ராமனும் கொடுத்தார். பஞ்சவடிக்கு போய் பர்ணசாலை கட்டினார்கள். ரமதே யத்ர வைதேகி தம் அகஞ்சைவ லக்ஷ்மண தாதிருஷோ திருஷ்யதாம் தேசா சன்னிகிருஷ்ட ஜலாசயா. ராம லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், எந்த இடத்துல நீர் வாய்ப்பு நில வாய்ப்பு எல்லாம் நன்னா இருக்குமோ லக்ஷ்மணா, எந்த இடத்துல நீ சந்தோஷிப்பாயோ, எங்க நான் சந்தோஷிப்பேனோ, எங்க சீத்தை சந்தோஷிப்பளோ அந்த இடத்துல ஒரு பர்ணசாலை கட்டுனார். கட்டுன்னு உடனே லக்ஷ்மணன் ஓர் அழ ஆரம்பிச்சிட்டார். உன்னை வேலை தானே செய்ய சொன்னேன் லக்ஷ்மணா, நாட்டுக்கு போன நான் சொல்லவே இல்லையே, எதுக்கு பாடுறேன்னா அடி எனக்கு கை விடுவதா நீர் முடிவு பண்ணிட்டீர். அதான் எனக்கு ஒரே அழுகை. கையெல்லாம் விடலே, கையை வச்சு வேலை செய்யத்தான் சொன்னேன் என்ன ராமன். இல்ல நீ என்ன வார்த்தை சொன்னேன், ரமதே எத்திர வைதேகி தம் அகஞ்சைவ லக்ஷ்மணன். எங்க சீத்தை சந்தோஷிப்படோ வாஸ்தவம், எங்க நீ சந்தோஷிப்பாயோ வாஸ்தவம். லக்ஷ்மணா எங்க நீ சந்தோஷிப்பாயோன்னு என் தலையில ஒரு ஆனந்தத்தை ஏத்தினபார். அப்பவே கை விட போறேன் அர்த்தம். உங்கள் ஆனந்தம் தான் என் ஆனந்தமே தவிர அடியவனுக்கு ஒரு ஆனந்தம் தனித்து ஒரு நாளும் கிடையாது. சொபோக்திருத்துவ புத்தி தவறுன்னு சொல்லுவார்கள். நாம கைங்கரியம் பண்றோம், கைங்கரியம் பண்றதுனால ஆனந்தம் பகவானுக்கா இருக்கணும், அது நாம ஆனந்தப்படவே கூடாது. அதனாலதான் கோவில்கள்ல சண்டை வருது. நம்ம நினைப்போம் எனக்கு கோவில்ல சண்டை வருது, ஆசிரமத்துல சண்டை வருது, மഠத்துல சண்டை வருது, இவெல்லாம் ரொம்ப பக்தர்களாச்சு, ஏன் எப்ப பார்த்தாலும் கட்சி கூட்டிட்டு இருக்கான்னா கைங்கரியம் பண்றதுனால ஆனந்தம் அவனுக்குன்னு புரிஞ்சிக்காம நமக்குன்னு நினைச்சு விடுறான். அதனால பாதி பேருக்கு அகங்காரத்துல ஒத்துக்க மாட்டேங்குது. நாம பண்ற கைங்கரியம் அவர் ஆனந்தத்துக்குன்னு தெரிஞ்சுட்டாதான் பேசவே மாட்டோம். எனக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் இருந்தான்னா நான் பண்ண போறேன். இப்போ ஒண்ணும் இல்லாத தாசன் ஏதோ ஒரு கைங்கரியம் கொடுக்கப்பட்டதை பண்ணிட்டு போறேன். அதனாலே நமக்குன்னு ஒரு ஆனந்தம் அல்ல, பகவத் ஆனந்தத்துக்காகத்தான் எப்போதும் கைங்கரியம். இந்த புஷ்பம் இருப்பாருங்க, இதை போட்டுக்கிறோம், இது என்னைக்கான ஆனந்தப்படுமா? யார் அணிஞ்சுக்கிறான்னு அவனுக்கு தான் ஆனந்தம். சந்தனம் பூசிந்தா அதுக்கு ஆனந்தம், எனக்கு தான் ஆனந்தம். அத போல ஒரு ஜீவாத்மாவை பரமாத்மாவை அனுபவிச்சா பரமாத்மாவுக்கு தான் ஆனந்தமா இருக்கணுமே தவிர ஆனந்தம் ஜீவாத்மாவுடையதல்ல. பரமாத்மா ஆனந்தப்படுவதை கண்டுவானா இவர் ஆனந்தப்பட்டுக்கலாம், இவர் பிரதான ஆனந்தப்படுவதே கூட. அதனாலே லக்ஷ்மணன் அதை கண்டு பயந்து போய் ராமனிடத்துல மறுபடியும் சரணாகதி அனுஷ்டித்து பர்ணசாலை கட்டுவிட்டார். ராமனோட தடவை பர்ணசாலை இப்படி சுத்தி வந்து பாக்குறார். ரொம்ப நன்னா இருக்கு. இவர் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் கட்டியிருக்கார், சொல்லாதையும் கட்டியிருக்கார். ராமன் சொன்னது யாரான ரிஷிகள் வந்தா பேசுறதுக்கு இடங்கட்டு, படுத்துக்கிறதுக்கு இடங்கட்டு, நடிகை பண்றதுக்கு இடங்கட்டு, இப்படி ஒரு இடமா சொல்லியிருக்கார். சீதையும் தானும் ஏகாந்தமா உட்காந்து பேசின்றது இடங்கட்டுன்னு சொல்லலை. ஆனா சொல்லாதது தெரிஞ்சுட்டு சேரும் தானே தொண்டான். லக்ஷ்மணன் சரியா தெரிஞ்சுன்னா அதுக்குன்னு ஒரு உள்ளு கட்டி வச்சாராம்.
பாவஜேன கிருதஜேன தர்மஜேன ச லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மான அசம்பிருத்த பிதாமம. அப்ப ராமன் சொல்லுகிறான், உன்னை வச்சுட்டு போயிருக்கிறபடியாலே தசரதன் எனக்கு ஒரு தந்தையை விட்டு சென்றிருக்கிறான் லக்ஷ்மணா, என் தந்தை இன்னும் மரிக்கவில்லை. துவயா புத்திரேன தர்மாத்மான் அசம்பிருத்த பிதாமம, என் தந்தை மரிக்கவில்லை, நீதான் இனி இருக்கிறாய். இதை குலசேகரர் திருக்கணபுரத்தில் 10 பாசுரம் பாடினார். மனுபகோசரதன் மணிவேறு வாய்த்தவனேன்னு சொன்னேன். அது சொல்றார், சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே, கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே, சித்தவதன் சொல்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ. சிற்றவை கைகை அவருடைய சொல்கொண்ட ஸ்ரீராமா நீ தாலேலோ என்று கௌசல்ய தாலாட்டு பாடிட்டு. சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, சுற்றத்தவர்கள் அத்தனை பேரும் பின்னாடி வந்து எத்தனை கைங்கிரி மணிப்பாளோ அத்தனை லக்ஷ்மணன் ஒத்தனை பண்ண மருந்து. அதான் அவனுக்கு இருக்கிற பெருமையா. சுற்றமெல்லாம் போவே இல்லை, ஒத்தந்தான் கூட போயிருக்கான். ஆனா பாட்டுல சுற்றமெல்லாம் பின்தொடரங்கிறார். அப்படின்னா அத்தனை பேரும் வந்ததுக்கு சமமா லக்ஷ்மணன் ஒருத்தன் வந்தான். அவன் செய்த கைங்கேற்றம் அவ்வளவு தன்னிகரற்றதுங்கிறதை அங்கும் கண்டுகொள்ளலாம். பாவஜேன கிருதஜேன தர்மஜேன லக்ஷ்மண துவயா புத்திரேன தர்மாத்மான சம்பிருத்த பிதாமம. இப்படியே காலம் கழிந்தது. ராமன் பார்த்தார், என்ன இன்னொன்னும் தேவ காரியம் பண்ண முடியலையே, நாழியானா ஆறுது. இன்னைக்கு உபன்யாசம் ஆரம்பிச்சே 1.5 மணி ஆயிடுது, இன்னும் சூழ்பணிக்கே வரலன்னா வந்தாத்தானே மேற்கொண்டு நாம உபன்யாசம் ஓடும், ராமனுக்கும் வேலை ஓடும். அதனால ராமன் பாத்துக்கிறார், ஏது இந்த சூப்பனையை காணமுட்டு தந்தேசம் ராட்சசி காசிது ஆஜகாம எதிர்ச்சையா. அப்ப பார்த்து பகவத் சங்கல்பத்தாலே அந்த இடத்தை தேடி வந்தாள் அவள். தந்தேசம் ராட்சசி காசிது, யாரோ ஒரு ராட்சசி ஆஜகாம வந்தாள், எதிர்ச்சையா எதேச்சையா வந்தா. வந்தவ ராமனை பார்த்த உடனே அதி மோகங்கதையாக ஆனாள். தன்னுடைய உருவத்தை மாத்திட்டு ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்தாள். அத்தியந்த சுகசம்பிருத்தா சுகுமார சுகோதிதா கதன் அபரராத்திரேடு சரயூமவகாகதே மியா பிரியாபிபாஷி மதுரோ தீர்க்கபாபுர் அரிந்தமஹ சந்தியஜ்ய விதிதான் சௌக்கியான் அனார்யம் சர்வாத்மனாஸ்ரிதா பர்த்தா தசரதோ யஸ்யாஹ சாதுஷ்ட பரதஸ்துதா நதேம்பா மத்தியமாதா அதகர்ஹிதவ்யா கதாச்சன என்று ராமன் அங்கு இருக்கும்போது யவமுக்தஸ் ராட்சஸ்யா சூர்பணாக்கியா பரந்தபா. வந்தவள் தன் உருவத்தை மாத்தின்னு ராமன் பக்கத்துல வந்துட்டான். வால்மீகி நவரசத்தையும் வச்சிருக்காருன்னு முதல் நாள் பார்த்த மொழியும் ஹாஸ்ய ரசத்தையும் இங்கதான் வச்சார். யாரும் சிரிப்பு வேண்டாமா, ஒரே அழுதுட்டே சொல்லியிருந்தா. அது எங்கேயான ஒரு இடத்துல சீர்க்கணும் மொழி. இப்ப சூர்பனைக்கும் ராமனையும் ஒரு சேர வால்மீகி பாக்குறார். நல்ல ஒற்றுமை, 2 பேருக்கும் எவ்வளவு ஒற்றுமை தெரியும். இவளுக்கும் எக்காரணம் கொண்டு ஒற்றுமையே இல்லை. அவர் இருக்கிறதையும் இருக்கிறதையும் சேர்த்து பார்த்தா சாது சூர்பணகா நாம தசக்ரீவஸ்ய ராட்சசா பகினி ராமமாசாத்திய ததர்ஷ திருதசோபமம் சுகுமாரம் மகாசத்வம் பார்த்திவ வியஞ்சனான்விதம் சுமுகம் துர்முகி ராமம். இந்த 2 பேரையும் நல்லா ஒப்பு நோக்கி சொல்றார் வால்மீகி. சுமுகம் இவன் முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம், துர்முகி பார்த்தாலே 4 நாளைக்கு தூக்கம் வராது. சுமுகம் துர்முகி ராமம் விருத்த மத்தியம் மகோதரி. இவளுக்கு இடுப்பு தான் இருக்கு உடம்புலயே, ராமனுக்கு இடுப்பையே காணும். அவனுக்கு புருஷோத்தமனுடைய லட்சணம் சாமுதிரிகா லட்சணம் சொல்றது. நம்ம கை விரல இப்படி வச்சா நம்ம இடுப்பு இதுக்குள்ள இருக்கணுமா, யாருக்கான இருக்க போறது அப்படிலாம் இல்லை. ஆனா சொல்லி இருக்கிறது அப்படித்தான். இப்படி வச்சா சீதைக்கு இடுப்பே இருக்காதான், ராமனுக்கு இடுப்பே இருக்காதான். மேல அவயவங்கள் இருக்கு, கீழே அவயவங்கள் இருக்கு, அதனால நடுவில் இடுப்பு இருக்கு அப்படின்னு ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும். கண்ணுல இடுப்பு படவே கூடாது. அவ்வளவு சிறுத்த இடை ராமனுக்கு. சிற்றடை நுடங்க ஒளிர்னு பார்க்கிறோம். மின்னிடம் அடவார்கள் நின் அருள் சூடுவார்னு பாசம். மின்னலை போன்ற நுண்ணி இடை அது இருக்கு ராமனுக்கு. இவளுக்கு பார்த்தா ஒரே விருத்த மத்தியம் தான் இருக்கு. இடுக்கிறதே இடுப்பு மட்டும்தானே தவிர மற்ற ஒண்ணும் தெரியல. விருத்த மத்தியம் மகோதரி சுமுகம் துர்முகி ராமம் விருத்த மத்தியம் மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி. இவனுடைய கண்களை பார்த்துட்டே இருக்கலாம், அகன்ற கண்கள். அவ எங்க பாக்குறாள்னே தெரியல. விஷாலாட்சம் விரூபாட்சி, கண்ணு சின்னதா, ராட்சசி அல்ல சின்ன கண்ணு, அது எங்கயோ குரூரமா பார்வை பார்க்கிறா. விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேஷம் தாமிரமூர்த்தஜா. ராமனுடைய திருக்குடலை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம். நீண்டு நெய்த்து இருண்டு சுருண்டு படபடான் நம்ம வாரி பின்னி கட்டிவிட மாட்டோமான்னு இருக்கும் அவளோட வழக்கு. இவளுக்கு தாமிரமூர்த்தஜா. தாமிரமூர்த்தஜான்னா சம்பட்ட தலைமைன்னு அர்த்தம். சம்பட்டையா இருக்குன்னு ஷூட்டார். இப்ப நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதை காசை கொடுத்து வேற பண்ணிட்டு வரா நிறைய பேர் இருக்கு. அது இப்ப அவர் சொன்னது சுகேசம் தாமிரமூர்த்தஜா. தாமிரமூர்த்தஜா பிரிய ரூபம் விரூபாசா சுஸ்வரம் பைரவஸ்வரா. ராமன் பேசச்சவே சுஸ்வரமா பேசுவான். அவன் பேசிட்டே இருந்தா கேட்டுட்டே இருக்கலாம். அத போல பேச்சில் அழகு ராமனுக்கு குரலின் இனிமை. ஆனா இவள்தோ தகரத்துல ஆணியால பேச்சா அப்படி இருக்கும். அத போல பைரவஸ்வரா, பேசுறத கேட்டாலே காடு நடுங்கி சிங்கம் பயந்து படுறது.
தருணம் தாருணாவிருத்தா தட்சிணம் வாமபாஷினி நியாயவிருத்தம் சுதிர்விருத்தா பிரியம் அப்பிரிய தரிசனம். பாக்குறதுக்கே அவர் அழகா இருக்கார், பாக்குறதுக்கே அவ அழகே அச்சவளாக இருக்கிறாள். இப்படி இருக்கிற ஒரு சட்டுன்னு தன்னுடைய ரூபத்தை மாத்திண்டா அழகிய ரூபத்தோட நேர ராமனிடத்துக்கு வந்து சேர்ந்தாள். வந்தவள் ராமனை பார்த்து நீ யார் என்று கேட்கிறாள். எங்கேயோ தெரியாத இடத்துல போய் உட்காந்து இருக்கிறச்சு. திடீர்னு ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து ஆறுன்னு கேட்டா என்ன கேட்போம், நீ யார், திரும்ப உடனே கேட்டுருவோம். இது நம்ம அவ்வளவு நேர்மை. நம்ம யாருன்னு ஒருத்தர்கிட்டையும் சொல்லவே மாட்டோம். யாரான ஒருத்தர் நீங்க யாருன்னு கேட்டா சரி தொலைபேசி எடுக்கிற பாருங்க, எடுக்கிறச்சே யார் பேசுறதுன்னு உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்பா. இல்ல இந்த மாதிரி கிருஷ்ணன் இருக்காரா, அவர் இல்லை, நான் தான் சொல்லுவேன். நான் சொல்றதே அவர் இல்லேன்னு விடுவேன், நான் தான் அது. ஆனா அவர் கேட்கறச்சே சொல்றேன்னா நான் கடன் வாங்கியிருக்கேன் அர்த்தம் அப்படின்னு ஆறு இருக்கேன்னு சொல்லிக்க மாட்டாடு. சில பேருக்கு ரொம்ப தைரியம், கடன் குறைச்சலா வாங்கியிருந்தா நம்ம கவலைப்படணும், நிறைய வாங்கிட்டா கொடுத்தோம்னா கவலைப்படணும். அப்புறம் நம்ம பட வேண்டிய தேவையை குறைச்சலா நம்மள உதப்படுற அளவுக்கு வாங்கியிருந்தோம்னா நம்ம தான் கொடுக்கணும். ஓஹோன்னு வாங்கிட்டோம்னா அப்புறம் கவலை அவனுக்கு எதுவரை என்னதே கிடையாது. அதனால சில பேருக்கு அந்த நேர்மை வராது, கேட்கறச்சே நம்ம ஆறுன்னு சொல்லவே மாட்டான். ஆனா ராமனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், ராமா நீ யார்? ராமன் தான் ஆறுன்னு பேரை மட்டுமானு சொல்லிட்டு நிறுத்தலாம் இல்லையோ. தசரதன் யாருன்னு ஆரம்பிச்சாரு. அவருக்கு எப்பவும் ராமாயணம் சொல்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவரே ஆரம்பிச்சார். ஆசீத் தசரதோ நாம ராஜா திருதிஷ விக்ரமா தஸ்யாஹம் அக்ரஜ புத்திரோ ராமோ நாம ஜனிஸ்ருதா பிராதாயம் லக்ஷ்மணோ நாம யவீயான் மாமனுவிரதா இயம் பாரதியாச வைதேகி மமசீதேதி விஸ்ருதா. தசரதன் இருந்தார், 60,000 ஆண்டு புத்திர பாக்கியமே கிடைக்கல. ரிஷச்சிருங்கிற கூட்டு வந்து புத்திரகாம வெட்டி யாகம் பண்ணார். பாயசம் கிடைச்சு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். மூத்தவனான் தான் ராமன், நடுவுலவன் லக்ஷ்மணன் இருக்கா. அப்புறம் 12 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. வில்ல முறிச்சு இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். 12க்கு இவள் தான் என்னுடைய சீதை. அதுக்கப்புறம் எங்களுடைய நடு தாயாருக்கு என்னமோ பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசை. அதனால 2 வாரம் கேட்டா போட்டோம். போனவா நேர சரபங்காசிரமத்துக்கு போனோம், கொஞ்ச நாள் இருந்தோம். சுதீஷ்ணாசிரமத்துக்கு போனோம், இருந்தோம். 10 வருஷம் எங்கெங்க இருந்தோம்னு சொல்றேன் பெண்ணே. இந்தந்த இடத்துல 10 வருஷம் கழிச்சிட்டோம். இப்போ பஞ்சவட்டிக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் தான். நாள் ஆன உடனே நான் திரும்பி போயிடுவேன், என்னுடைய தாய்மார்களோட சேர்ந்துருவேன். பட்டாபிஷேகம் தான், என் நாட்டு மக்களை நான் ரட்சித்தாகணும். இத்தனை கதையை சொல்லிட்டு பெண்ணே நீ யாருன்னார். அவ பார்த்தா இப்படி கதை சொல்லி நான் யாரையுமே பார்த்தது கிடையாது. இது என்ன நீ யாருன்னு கேட்டதுக்கு இந்த பதிலானா வால்மீகிக்கு ஆச்சரியம், அதே சமயத்தில் அதிப்பிரீதி ராமனிடத்திலே. ரிஜுபுத்தியதையா சர்வம் ஆக்கியாது உபசக்கிரமே. என்ன நேர்மை இருந்தா ஒரு வார்த்தை மிச்சம் வைக்காமல் ராமன் பேசி இருப்பார். அந்த நேர்மை மக்களிடத்துல வர்றது ரொம்பவே கேட்டான். ஒரு வார்த்தை கேட்டான்னு சொன்ன உடனே எப்படி அந்த நேர்மை வருதுன்னா தைரியம். நான் தப்பு வழி போல, யார் எதை கேட்டாலும் நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாம் நேர் வழியிலேங்கிறத நடந்துட்டோம்னால் யாரிடத்திலும் எந்த மறைச்சு பேச வேண்டிய அவசியமே இல்லை. நேர்வழி இல்லேன்னா தான் எல்லா பயமும் வந்துடும். அதெல்லாம் சுவாமி நீ ஏதோ திரேதா யுகத்துல ராமாயண கதை படிச்சுட்டு இருக்கீர், நாம் இருக்கிறது கலியுகத்திலே. நான் எந்த யுகத்துக்கு நேர்வழி தான், அது மாறவே மாறாது. நம்ம யுகத்தை குற்றம் சொல்றதுல அர்த்தமே கிடையாது. யுகம் நாளும் பகவானாலே சிருஷ்டிக்கப்பட்டவை. அவர் எவர் கிருதயுகத்தை சிருஷ்டித்தாரோ அவர் தான் கலியுகத்தையும் சிருஷ்டிச்சிருக்கார். எத்தையுமே கெட்டதாக பகவான் சிருஷ்டிச்சிடவே மாட்டார். கலியுகத்துக்குன்னு இருக்கிற நன்மைகள் உண்டு. நாம தான் மனத்தை திருடப்படுத்திக் கொண்டு சாஸ்திரப்படி நடக்க வேண்டுமே தவிர எத்தையோ யுகத்தையும் அதிகாரிகளையும் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நல்ல நேர்மையோட கூட ராமன் சகலத்தையும் உரைக்க அரண்யம் விசராம் இதம் ஏகா சர்வ பயங்கரா ராவணோ நாமமே பிராதா எதிதே ஸ்ரோத்திரமாகதா விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சஸ்டிதா. சரி, தன்னை பத்தி சொல்லிக்கணுமோ இல்லையவள், நான் தான் ராவணனுக்கு தங்க. கூட விபீஷணனை பத்தி சொல்லிட்டு, விபீஷணன் தர்மாத்மான்னு நீ கூட கேள்விப்பட்டிருப்பீரே, அந்த தர்மாத்மாவுக்கு தங்க நான் தான். ராவணன் கேள்விப்பட்டிருப்பீரே, அவ தங்க நான் தான். எல்லாம் சரி, இங்க எதற்கு வந்தாயின்னு ராமன் கேட்டார். இல்ல உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக வந்தேன். ஆனா பார்த்த இடத்துல உன் பேர்ல ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால உண்மைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்படி நேர வழி விட்டாவள். அரண்யம் விசராமீதம் ஏகா சர்வபயங்கரா விபீஷணத்து தர்மாத்மா தாம் து சூர்பணகாம் ராம காமபாசாவபாசிதம் ஸ்வேச்சையா ஸ்ரக்ஷணையா வாச்சா ஸ்மிதபூர்வம் அசாப்ரவீத் கிருததாரோஸ்மி பவதி பாரியேயம் தயிதா மம. அப்போ ராமன் தப்பாவே எடுத்துக்கல. நான் ஏற்கனவே கல்யாணமானவள் பெண்ணே, அதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடியாது. கிருததாரோஸ்மி அப்படின்னா தாராக பத்னின்னு அர்த்தம். கிருததாரோஸ்மி செய்யப்பட்ட கல்யாணம் மனைவியோட கூடியவன். கிருததாரோஸ்மி பவதி பாரியேயம் தயிதா மம தத்விதானாந்து நாரீணாம் சுதுக்காச சபத்தமதா. அதனாலே நீ இப்ப கல்யாணம் பண்ணியானா கூட இன்னொரே மனைவி இருந்தா அவனை பிடிக்க போறதோ, அது பிடிக்காது. அப்போ ஒண்ணு செய், அதோ தூரத்துல லக்ஷ்மணன் நின்று நம்பர். அவன் எப்படி இருக்காருன்னா அனுஜத்தேவ மே பிராதா சீலவான் பிரிய தரிசனா ஸ்ரீமான் அகிருதாரஸ்ச லக்ஷ்மணோ நாம வீரியவான். நானு கருப்பா இருக்கேன் பெண்ணே, அவன் எவ்வளவு சிவப்பா இருக்கான் பார்.
ஆனால் நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸ்ரீமான் அகிருததாரஸ்ய, அது இன்னொன்னு வேற, கல்யாணமே ஆகாதவனுட்டான் ராமன். வால்மீகி பார்த்தார், இது எதிரே பார்க்கல அவர். ராமன் போய் இவ்வளவு நேர்மையா இருக்கிறவர் நேர போய் சொல்லிட்டார். எப்படி ஸ்ரீமான் அகிருததாரஸ்யான்னு சொல்லலாமான்னா இல்ல, கல்யாணமாகாதவன்னு சொல்லலே,